எல்லாத்தையும் சாப்பிடு. டேய் 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 வைக்கிறேன்னு சொன்னாங்களே அவத்த பண்ணிட்டாங்கயா. நாளைக்கு வைக்க சொல்லுவாரு. டேய் எல்லாத்தையும் சாப்பிட வேணாம்னு சொல்லு. அந்த ஸ்வீட் மட்டும் சாப்பிடாத. ஏன்னு கேளா ஆல்ரெடி உனக்கு சுகரு. நீ செத்து புட்டுனா வச்சுக்கிற 50 லட்சமா போயிட்டாடா. எப்பா வாழை பார்த்து வச்சு நீ எதிர்ப்பு விட முடியலடா. வாழை பார்த்து லப்பு 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 லப்புன்னு ஆடுத்து உள்ள. டேய் பழைங்க. டேய் நான் யார்? இந்நாட்டு தளபதி. டேய் நீ யாரு? இந்நாட்டு காவல்காரன். என்னிடத்தில் பணிபுரியக்கூடியவர்கள். டேய் ஒரு அரசவைக்கு வந்து டேய் எங்க ஓடுறா? வேற என்ன வேலை இல்லைன்னா இல்ல அதை சாப்பிடணுமா? டேய் எனக்கு முன்பதாக அவைக்கு வந்து மாலையோடு காத்திருந்து வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கக்கூடிய நீங்கள் கால தாமதமாக வந்திருக்கின்றீர்கள். டேய் இதற்கெல்லாம் என்ன காரணம்? காரணத்தை கேக்குறீங்களா? ஆமாண்டா. யாரு கேக்குறது? டேய் நான் தான் கேக்குறேன். யாரு சொல்லணும்? நீதான்டா சொல்லணும். சரி கேளுங்க சொல்றேன். டேய் ஓ ஏண்டா காலத்தை முதல்ல கேட்டேன். அதான் எஜமா யாரு கேக்குறது? நான் கேட்டேன்டா. யாரு சொல்லணும்? நீதான் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? எதற்காக காலதாமதம்? ஏண்டா காலதாமதம் சொல்லணும். ஆமா சரி கேளுங்க நான் சொல்றேன். டேய் எதற்காக காலதாமதம்? எஜமா நீ லூசு கிடையாது நான் லூசு கிடையாது. இப்படி வா நானு கேக்குறேன். தெளிவா சொல்லு என்னன்னு கேக்குறேன். டேய் எதற்காக காலதாமதம்? ஏண்டா காலதாமதம் கேக்குறேன். ஆமா நான் கரெக்டாதான் பேசுறேன். சரி காலதாமதம் கேட்டியா? ஆமாண்டா. யாரு கேட்டது? நான் தானே கேட்டேன். நீதான் கேட்ட. ஆமா இதுக்கு யாரு பதில் சொல்லணும்? நீதான் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? என்னன்னு சொல்லு. என்ன பண்ணிக்கிறீங்க? ஜென்மத்தை எடுத்து வரேங்க. எதுக்கிடாக்கிறீங்க? செத்துங்கடா பாவிங்களா. ஆமாண்டா. எங்கிருந்தா வந்தா வந்து அவளுக்கு எனக்கு காதல் மிஞ்சி நாங்க நேரம் ஓடி போன தெரிஞ்சு அந்த வித்து நாங்க வாங்கின வெளியேறி பிஞ்சு துணுப்பட்டு வீங்கி போசி என் குட்டி. என்னடா அந்த பொட்டி சாவி எங்க எப்பா போனாலும் போடி எப்பா. ஒகிலாண்ட மாநிலமே அஞ்சுத பஞ்சுதமே இன்னும் யார் பேரை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் ராந்தம் நாடகத்தில் இலவசம் ஆடக்கூடிய தயாநிதி செத்து சாரோக விஜய செத்து சோழம் போனதுக்காக வெங்கலத்தூர் விஜய் அவர்கள் 2 ரூபாய் கொடுத்து கொண்டாடி உள்ளார். ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா சரியா? நீ உன்னை எத்தனை
முதலாளி காலைல போன் பண்ண தம்பி வந்திருக்காரு நேத்திக்கு. அந்த தம்பிக்கு நான் என்னைக்கு போன் பண்ண சொன்ன பண்ணியா பண்ணியாடா? டேய் எங்க குருநாதா? சோது பூச்சி வச்சுக்கிறேன். படிக்கா குருநாதா எங்கப்பா இருக்கீங்க குருநாதா? ஏய் குருநாதா எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? நோட்டு வாங்குறதுக்கு யாரு? ஓனரு ஒரு ரேடியோ செட் ரெடியா வாங்கல. துட்டு மட்டும் பாயிட்டு பாட்டு முடியாது. டேய் போயிட்டாரு என்ன குருநாதா? எங்க குருநாதா எல்லாம் வாங்க வெளியே. யாருமே வாயில்ல. அட பாருங்க அவ்வளவு நல்ல பையனா நானு. டேய் உன் பேர் சொன்னா வானடா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட பாவி ஒருத்தனுக்காவது நேரத்துக்கு போன் பண்ணி சொல்றியா? ஓனர் பண்ணதில்ல. போன்லாம் பண்றது இல்ல. நீ போன் பண்ணா அட பாவி எனக்கு முன்பதாக அரண்மனைக்கு வந்து மாலை சூடுகிறது. ஆனால் இன்று என்ன செய்தீர்கள்? அட பாவி நான் இன்னும் அந்த பச்சைமா கோயில் இருக்கிற வாமுடி செம்புலியாடா ஒரு கையில சாட்டி ஒரு கையில கட்டி கொடுத்துட்டு சூப்பரா இருக்காரு. ஆமணி செம்மணி மாதிரி சாமியா இருந்தாரு. சொல்லுமா நான் காலுக்கா நீ பேசுறதுக்கெல்லாம் என் ஜோத்த போட்டு வச்சுக்கிறேன்டா. நீ ஏன்டா பேசுற? அந்த தாலி அந்த பையன் அடிக்கிறான்னு பார்த்தா நீ கூட ஏன்டா என் தாலி இறக்குற? அதெல்லாம் போகட்டும். இப்போது யாரை சந்திக்க வேண்டும்? அண்ணரை சந்திக்க வேண்டும். இப்பொழுது மறைவிடைத்து இறை வகித்து வாழ்வதே வாழ்க்கை என்று கூறினார் கம்பன். அச்சத்தை விலக்கி அயராது பாடுபட்டு இச்சத்தே வாழும் மனிதனின் உச்சி மீது ஓனிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதை உறங்கி கிடந்த மக்களை தட்டி எழுப்பினான் பாரதி. அப்பேற்பட்ட தாய் திருநாட்டில் ஒரு பகுதியாக விலகக்கூடிய விஜயபுரி நாடு விஜயசேகர மன்னருக்கு இந்த போர் படை தளபதி சிங்கநாதன் வணங்குகிறேன். காரணம் என் மகனுக்கான இளைஞர் வெளிநாடு நிறைய சுற்றுலா பயணங்களை படித்து அப்படியே நாட்டு அனுபவங்களையும் தெரிந்து கொண்ட இல்லையா? ஆமா வருவதாக செய்தி கிடைத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அதற்கு நாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அப்படியே இளவரசன் நமது அரண்மனை வருகிறார் என்றால் அப்படியே ஆமா அவனுக்கு ஆடம்பரமாக வரவேற்பு தர வேண்டும். சரி அவன் வந்த பிறகு அப்படியே சில செய்திகளை நான் சொல்ல வேண்டும். அப்படியே காத்துக்கொண்டு இந்நாடே திருவிழா கோலம் போல் இருக்கும். ஆமா நாடகமின்றி நாட்டிய கலை அனைத்தும் ஏற்பாடு செய்கின்றேன். இந்த விழாவை சிறமேற்கொண்டு செய்வது என்னுடைய தலையாய கடமையாகும். அப்படியாக புறப்படுங்கள் போகலாம். தாயகம் வருகின்றானா அவனுக்கு தக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அயல்நாடு சென்றவன் வட்டங்களை முடித்து அங்கே இருந்து விடுவான் என்று பார்த்தால் தாயகம் திரும்புகின்றான். இருக்கட்டும் போக போக பார்த்துக் கொள்ளலாம். புறப்படி போகலாம். அயம்புறமும் திருக்குறளும் பல்வேறு நூலும்
கள்ளம் கொண்ட மனிதனின் இறைவில் தேடி ஏன் போகிறாய்? கலக்கமே இல்லா கருவையில் உறக்கம் கொண்ட செய்யணும். இளமையும் கல்வியும் இரு குரல் ஆவியும் கோடி இடை தேடி அலைந்தேன் ஓடி. ஒரு வழி பாதையில் இருவரும் கூடி இணைந்து பிறந்தோம். இருந்தாலும் இந்த விஜய நாட்டை ஏழக்கூடிய விஜயசேகரம் எனக்கு மகனாக பிறந்து நீலர் சென்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் எனக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கை மட்டும்தான். இந்த தங்கையின் பெயரோ ஏழரசி. அயல் நாடு சென்று நாட்டு மக்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வெகு நாட்களாகி இப்போதுதான் நம்முடைய தாயகம் திரும்பியிருக்கின்றேன். சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு தந்தையை பார்க்க வேண்டும். பிறகுதான் நம்முடைய தந்தையை பார்க்க வேண்டும். அன்பான தலைவரும் அவர் போய் போட்டு இப்படி ஆடி பாடிக்கொண்டால் நேரம் போவது தெரியாது. என்னுடைய தங்கை